இன்னைக்கு நான் கடைக்கு அரக்க பறக்கமா ஓடி போக வேண்டியதா ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு டபுள் டபுள் ஆர்டர் இருக்கு. சிக்கன், மட்டன் 2மே ஆர்டர் இருக்கு. வேற வேற இடத்துலயும் ஆர்டர் நடக்க போகுது. ஸோ அதனால 300 கிலோ வித் ஸ்கின்னோட ஆர்டர் இருக்கு. அது இல்லாம வேற இடத்துல மட்டன், சிக்கன் ஆர்டர் நடக்குது. அதனால நான் கடையில எவ்வளவு சீக்கிரமா பசங்கள வேலை வாங்க முடியுமோ, அவ்வளவு சீக்கிரமா பசங்கள வேலை வாங்கிட்டு இருந்தேன். பேக்கிங் பண்ண உடனே நீங்க வேற இடத்துக்கு போயிருங்கடா அப்படின்ட்டு நான் கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு, அங்க போயிட்டு நம்மளோட வேலை ஆரம்பிக்க போகுது. நான் இந்த அளவுக்கு உழைக்கிறதுக்கு காரணமே என் கடையில வேலை செய்யற ஒர்க்கர்ஸ், லேபர் பசங்க தான். அவங்கள லேபர் சொல்லக்கூடாது. என்னோட அண்ணன், தம்பி மாரி தான் சொல்லணும். ஏன்னா அவனுங்க என்ன நம்பி வந்திருக்காங்க. என்ன நம்பி வந்திருக்கோம். நான் நல்லா பார்த்துக்கணும். நமக்கு கீழ இருக்கவங்கள நம்ம நல்லா பார்த்துனா, நம்மளுக்கு மேல இருக்க கடவுள் நம்மள நல்லா பார்த்துப்பான். மாசத்துக்கு ஒரு ரூ. 30,000 ரூ. 25,000 நான் சம்பாதிச்சாலே போதும். மீதி நம்ம அண்ணன், தம்பி, நம்ம பசங்க வருமானம் வந்தாலே போதும். இன்னைக்கு சிக்கன் ஆர்டர், மட்டன் ஆர்டர் 2மே ஒரே இடத்துல இருக்கு. சிக்கன் ஆர்டர் KFC சிக்கன் போல ஏதோ அதுக்கு ஏத்த மாதிரி பீஸ் நம்ம வெட்டி கொடுத்துட்டோம். 500 கிலோ மட்டன் ஆர்டரும் தனியா இருக்கு. அதை முடிச்சுட்டு நம்ம கடைக்கு போன உடனே எல்லாமே சிக்கன், மட்டன் ஆர்டர் பேக்கிங் பண்ணிட்டு எல்லாமே சின்ன ஆர்டர் தான். இது எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு 1.5 ஹவர்ஸ் வந்து டிராவல் அதை போயிட்டு ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு நம்ம வெட்டி கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஏன்னா சின்ன ஆர்டரோ பெரிய ஆர்டரோ நம்மள நம்பி ஆர்டர் கொடுக்குறாங்க. அதனால நம்ம நல்லபடியா கொடுக்கிறது நம்மளோட கடமை. உங்களோட கடமை என்னன்னா நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.